எப்படி ஸ்கீம் பாவி என் குருவியே பயப்படுத்துறான் பாவி போட்டு முடிச்சுட்டு முருகேசன் வந்தாரு. போதும் கொஞ்சம் சுருக்கலாமே. ஓகே, ஸ்ட்ரக்சர் வந்து அப்பு தான். ஓகே, சப்போர்ட் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்பா. ஆமா, அப்பு அப்பா இல்ல நிக்குது. அப்பு போறதுக்கு சான்ஸ் இருக்கு, டவுன் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ப்ரீவியஸ் லோ பிரேக் இப்போ ஆயிடுச்சா இல்லையா? ஸ்லோ பிரேக் ஆயிடுச்சு. அப்ப எப்படி ஸ்ட்ரக்சர் பைன்னு சொல்லுவீங்க, அப்புன்னு சொல்லுவீங்க? சரி, ஓகே. இப்போ கீழே வந்து டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரைட், ஓகே. மேலே வந்து சப்போர்ட்டு வந்து கீழே வச்சுக்கலாம். இது 70.72 ரேஞ்சில் வருது இல்லையா, அந்த இடத்துல. அது இதை சப்போர்ட் இருந்தீங்களா? இது சப்போர்ட் வச்சுக்கலாம். இதை வச்சுக்கலாம் சப்போர்ட். மேஜராக எல்லா பக்கம் கவர் ஆகுது லெஃப்ட்ல இருந்து அப்படியே. ஓகே, குட். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ இருக்கிற ரேஞ்சே ரெசிஸ்டன்ஸ் வச்சா, பட் நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு தெரியாது. சரி, ரெசிஸ்டன்ஸ் அது வச்சுக்கலாம். இல்லை மேலே ரெசிஸ்டன்ஸ் வச்சா ரொம்ப லாங்காக போகுமே. 92.5க்கு வச்சா இன்னும் அதிகம். அது சரி, இது இல்லை டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்னு சொன்னீங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பாருங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன? இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கீ லெவல்ல மாதிரி இருக்கு. லெஃப்ட் சைடுல இருந்து பார்த்தா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல என்ன? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல கீ லெவல் இல்ல, இது வந்து இருக்கிறது இது ஒரே சேம் லெவல் வச்சிருக்கு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல என்ன லெவல்? ஹையா? ஹை. அப்ப ஹைய உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? ஹைய உடைச்சா மேல போகும். ஆனா ஒரே லெவல் இருக்கு. இப்போ உடைச்சாடா மேல, அதர்வைஸ் டவுன் தான். ஓகே, குட். அப்போ கீ லெவல் மார்க் பண்ணுமே. நான் பண்ணிட்டீங்களா எல்லாம்? கீ லெவல் வேண்டாமா? இது மேல வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் மேட் பண்ணியாச்சு. ட்ரெண்ட் என்னங்கறத டிசைட் பண்ணியாச்சு. ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சு? பிரேக் டவுன் ஆயிடுச்சு. மார்க்கெட் என்ன ஆக போகுது? கீழே போக போகுது. கீழே போகுது. இன்னும் செல்லிங்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இப்போ இந்த இடத்துல மந்த்லி கேண்டில் என்னவா வந்திருக்கு? மந்த்லி கேண்டில் என்னவா வந்திருக்கு? இன்வெர்ட்டர் ஹேமரா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ்ல இன்வெர்ட்டர் ஹேமர் வேணா என்ன சொல்லிருக்க? மார்க்கெட் என்னத்துக்கு வாய்ப்பு இருக்கு? டவுனுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமா. ஸோ செல்லிங்க்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? வீக் போயிடலாம். வீக் போயிட்டேன். இந்த இடத்துல எனக்கு வீக்லி லோ எது? வீக்லில வந்து 76 கட் இருக்கு இல்லையா? தட்ஸ் குட். இந்த லெவல் சொல்றீங்க, ரைட்? ஆமா. இந்த லெவல் உடைச்சா மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவலுக்கு டிராவல் ஆகுமா? ஆமா. ஓகே, குட். இப்போ என்ன பண்ண? இப்போ வந்து இதுதான் போகணும். ஜாக்கு போயிடலாமா? டெய்லி லோ எது? டெய்லி லோல வந்து 82 கட் இருக்கு இல்லையா, அதான் டெய்லி லோ. இதுவா? இன்னும் கீழே. அதான் டெய்லி லோ. டெய்லி லோ விட்டு கீ லெவலா நீங்க மேனேஜ் பண்ணிக்கிறீங்க, ரைட்? கீ லெவலாவே எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா பக்கம் டச் ஆகுது. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணுவீங்க? இது பிரேக் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணீங்களா எப்படி? ஒரே நிமிஷம். இல்ல, கொஞ்சம் ஜூம் பண்ணலாமே. ஒரு கேண்டில் 2 கேண்டில் மூவ் பண்ணலாமே. ஸ்டாப். மூவ் பண்ணவா? வேண்டாம். இப்போ இது வந்து என்னன்னா, கிரீனை உடைச்சு 2 3 4 கேண்டில் வந்துருச்சு. இப்போ இது வந்து பேரிஸ் என்கல்ஃபிங் மாதிரி எடுத்துக்கலாமே. 2 கேண்டில் ஜாயின் பண்ணா சரி. பட் இப்போ எங்க நிக்கிது மார்க்கெட்? அடப்பாங்க. மார்க்கெட் வந்து இந்த லோயரை உடைக்க போகுது. டே லோயரை உடைக்க போகுது. உடைச்சாதான் என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல உடைச்சாதான் கீழே வரும், உடைக்கலன்னா மேலே போயிடும். அப்போ இன்னொரு 2 கேண்டில் பார்க்கலாம்.
இன்னொன்னு. ஓகே ஓகே. இப்போ வந்து செல் எடுக்கலாம். சரி, are you sure? ம். ப்ளஸ் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் மிடில் வச்சுக்கலாம் போதும். இதுக்கிட்ட வைக்கிறீங்களா? செகண்டுக்கு மேலேயே இருக்கட்டும். 1:2 1:2. ரன் பண்ணவா? ஒரே நிமிஷம் பார்த்து. ஓகே, ரன் பண்ணலாம். we'll check. 1:1 ஹிட்டா? 1:1 ஹிட். வாவ், 1:2 ஹிட். 1:2 ஹிட். ஆஹா, 1:2. இப்பதான் பயமே வருது. இப்பதான் பயமே வருது. நெக்ஸ்ட் இப்போதைக்கு என்ட்ரி இருக்கா? அடுத்து இப்போதைக்கு என்ட்ரி இல்ல. இப்போ என்ட்ரிங்கிறது வந்து இல்ல. இப்போ டவுட் தான். 50% வந்துருச்சுல்ல. இப்போ மேல இருந்து 50% வந்துருச்சு. இப்போ வந்து அநேகமா மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னொரு கேண்டில் பார்த்தா தெரியும். அந்த மேலே போகிறதுக்காக என்ன சொன்னேன், இது ஒரு நல்ல கீ லெவலில் மென்ஷன் பண்ணிக்கலாமா? அது கீ லெவல் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் என்ன ஆகலாம் இந்த 50%க்கு? 50% ரீடெஸ்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்? ஆமா. ஏன்னா மார்க்கெட் கீழே வர போனால் உடனே கீழே இறங்கியிருக்கு. அப்போ ரீடெஸ்டிங் என்ன ஆகலாம் இந்த இம்பல்ஸுக்கு? அப்போதான் மேல போகும். இப்போ இப்போ நம்ப முடியாதே. டக்குன்னு கீழே வந்துச்சுன்னா எந்த லெவலில் என்ன கேண்டல் வந்துருக்கு? இல்ல இது கீ லெவல் தான். இது ஃபுல்லாகவே இம்பல்ஸா? இது ஃபுல்லாகவே இம்பல்ஸா? இம்பல்ஸ் தான். ரீடெஸ்ட் மேலே தான் போகும். இப்போ ஸோ ரீடெஸ்ட் போயிட்டு என்ன ஆகலாம்? திருப்பி கீழே தான் வரும். கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்? ஆமாம். ஒரு என்ட்ரி வேணா போடலாம், பை போடலாம். ஐஷர் போட்டு பார்ப்போம். ஸ்டாப் லாஸ் இந்த லைனு கொஞ்சம் கீழே, கொஞ்சம் போதும். 1:2. ஓகே, 1:2 கொஞ்சம் மேலே. ஓகே, ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு என்ன ஆகலாம்? அது வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வரக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ரன் பண்ணவா? ஓகே, ஐஷர் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் ஹேண்ட். சரி, ஓகே. இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணீங்க நான் சொல்கிறேன். அதான் நான் ஒரு விஷயம் சொன்னேன், அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. வேறு ஒன்றும் தப்பு கிடையாது. பார்ப்போம் நம்ம என்ன. ஓகேவா? இல்லை, இது டவுன் ட்ரெண்டு. எனக்கு அப்போ டவுட்டு தான். சரி, எப்படி 50% போகும்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, என்னன்னு நான் தப்பு என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ வெயிட் பண்ணுறீங்களா? இப்போ வா, இன்னொரு என்ட்ரிக்கா? இந்த லாஸ்ட் ரெக்கார்ட் பண்ணும்ல? ஆமாம். என்ட்ரி வந்து இன்னொரு என்ட்ரி செல்லு தான் கொடுக்கணும். செல்லு. வெயிட் பண்ணீங்களா இல்லை என்ட்ரி போகிறீங்களான்னு நான் கேட்டேன். இல்லை, என்ட்ரி போகலாம். ஐஷர். ஏன்னா வீக்லியில் போய் பார்த்துக்கலாம்ல, மேஜர் டைம் ஃப்ரேமில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்ல. வீக்லி இல்லையா? ஆமாம். என்ன ஆகலை வீக்லியில்? என்ன ஆகலை வீக்லி லெவலில் பிரேக் பண்ணி எனக்கு க்ளோஸ் ஆகலையா? ஆமாம். அப்போ என்ன பண்ணுங்க? வீக்லியில் க்ளோஸ். எல்லாம் என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணுமா? வெயிட் பண்ணி தான் பண்ணணும். ஓகே, வீக்லியில் பார்க்காம விட்டேன். என்ட்ரி எடுக்கிறீங்களா? இன்னொரு கேண்டில் பார்க்கலாம். அப்போ போகுது. போட்டு ஏதாவது என்ட்ரினா அது டவுன். என்ன கேண்டில் ஸ்டிக்? ஷூட்டிங் ஸ்டார். இது மேலே வந்து ஷூட்டிங் ஸ்டார் ரெட்டு வந்திருக்கு இல்லையா? இப்போ ஓகே. கீழே என்ன வந்துருக்கு? கீழேன்னா எங்க புரியல. இங்கே என்ன கேண்டில் வந்துருக்கு? நல்லா பெருசு பண்ணுங்க பாப்போம். அங்கே வந்து ஹேமர் தான் வந்திருக்கு. இந்த இடத்துல என்ன இண்டிகேட் பண்ணுது? ஹேமர் வந்து கீழ் லெவலில் வரும்போது நம்ம பை எடுக்கலாம். என்ன இண்டிகேட் பண்ணுது? இந்த இடத்துல யார் இருக்காங்கன்னு இண்டிகேட் பண்ணுது.
பையர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. பையர்ஸ் அதிகமாக இருக்காங்கிறதே இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுது. என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம். ஏன்னா கீழ் லெவல்ல தான் வந்திருக்கு. ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டில் அது கீழே இன்னும் கொஞ்சம் இழுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வரட்டும். இன்னுமா? கொஞ்சம் ரைட். டார்கெட்டு 1:2 1:2. ஓகேவா? ஓகே ஓகே. ரன் பண்ணவா? கேன் யூ ஹோல்ட் த என்ட்ரி? ஹோல்டு. என்ட்ரி கிட்ட இருக்கு. என்ன பண்ணுறீங்க? இல்லை இருக்கட்டும், வந்துடும். 1:1 ஹிட்டா? 1:1 ஹிட்டு. அடுத்தது வரட்டும். 1:2 ஹிட்டா? வந்துடுச்சு. ஓகே. செகண்ட் என்ட்ரி தான் போட்டது தப்பா போச்சு. செகண்ட் என்ட்ரி ஏன் தப்பாச்சு? வை? என்ட்ரி எடுத்த இடம் கரெக்ட் தான். என்ட்ரி எடுத்த இடம் கரெக்டாக, அப்போ செல்லு போட்டிருக்கணும். என்ட்ரி இடம் கரெக்டாக. அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டல் இன்வெர்டர் ஹேமராக வந்துச்சு, செகண்ட் கேண்டலுமே இன்வெர்டர் ஹேமராக வந்துச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன இண்டிகேட் பண்ணுது? டவுன் போகும். செல், அதாவது பையர்ஸோட வேல்யூம் இங்கே கம்மியாக இருக்குங்கிற. அப்போ நீங்கள் என்ன பண்ணி இந்த லோலேயே என்ன பண்ணியிருக்கோம்? என்னோட என்ட்ரியை செல்லாக போட்டிருக்கணும், க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஒரு ப்ராப்பரான என்ட்ரி இங்கே இல்லைல்ல, அங்கே ப்ராப்பரான என்ட்ரி இல்லை. இங்கே ப்ராப்பரான என்ட்ரி இல்லை. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த அக்ரெசிவ் மூவ்மெண்ட்டை வச்சு யூ வாண்ட் டு பி ப்ரெடிக்ட் என்ன நடக்குது அப்படின்னு என்ன பண்ண ஆரம்பிச்சுக்கணும்? திங்க் பண்ண ஆரம்பிச்சு. அதே மாதிரி வீக்லி பார்க்காம விட்டேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. நான் வீக்லி போனது வந்து மேஜர் டைம் ஃப்ரேமை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். மேஜரை கன்சிடர் பண்ணாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? மைனர் என்னன்னு கொஞ்சம் தெரியும். மைனர் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போ புரிஞ்சது. வீக்லி போகும்போது கொஞ்சம் புரிஞ்சது. தட்ஸ் இட். அதனால நான் உங்களை வந்து வீக்லிக்கு மூவ் ஆன் பண்ணது. ஏன்னா ஒரே டைம் ஃப்ரேம்லேயே உட்காந்துருக்கக்கூடாது. வி வாண்ட் டு பி மூவ் ஆன். ஓகே ஓகே ஓகேங்களா? ஸோ அந்த இதில் தான் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆனது. ஸோ இந்த இதில் நீங்கள் என்ட்ரியிலேருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா லாஸஸ் அப்படிங்கிற ஒரு மேட்டர் நீங்கள் இருந்திருக்காது. நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து செல்லு போட்டுக்கலாம். அங்கே மேலே போகணுன்னு வெயிட் பண்ணி மேலே போகணுன்னு. இங்கே ரெட் கேண்டில் வருது இல்லையா செகண்ட் என்ட்ரியில், அங்கே வந்து நம்ம செல் போட்டுருக்கலாம். தட்ஸ் குட். அதே மாதிரி இந்த இடத்துல ஹேமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சா? இந்த இடத்துல ஹேமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. ஓகே. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல என்னாங்கன்னா ஒரு பெரிய ரிஜெக்ஷன் நடக்குது. இப்போ அது கீழே வந்து ஹேமர் இருக்கிறனால கீழே இன்னும் கொஞ்சம் நல்லா டவுன் ஆகி தான் வந்திருக்கானா, அந்த லெவலுக்கே வந்து. அந்த இடத்துல நிறைய பையர்ஸ் சொன்னாங்க. பையர்ஸ் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன இருக்கு? மேலே போயிருக்கு. பட் நம்ம என்ன ஆயிட்டோம்? இந்த இடத்துல உஷார் ஆயிட்டோமா? அந்த விக்கோட எண்டு வரைக்கும் வந்துட்டு திருப்பி மேலே போயிடுச்சு. விக்கோட எண்டு வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தோம்னா லாஸ் ஆயிருக்கும். அது வந்து விக்கை தாண்டி வந்ததுக்கு ரீசன் என்னன்னா இந்த கேப் டவுனுங்கிறதுனால தான், வேற ஒன்றும் இல்லை ரீசன். நான் அதனால தான் விக்கை தாண்டி கீழே வைக்க சொன்னேன். அதனால கொஞ்சம் தப்பிச்சிருச்சு. அது கேப் டவுனுங்கிறதுனால. நார்மலாக விக்கெட்டை வச்சிருந்தா ப்ராப்ளம். நார்மலாக வச்சுனா நம்ம எடுத்துக்க மாட்டோம். பட் இது கேப் டவுனுங்கிறதுனால வி வாண்ட் டு பி வெயிட். ஸோ அதர்வைஸ் நைஸ் என்ட்ரிஸ். இந்த இடத்துல எந்த ஒரு மிஸ்டேக்குமே தெரியல. ப்ராப்பராக அந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி எடுத்ததே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். சூப்பர் முகேஷ். தேங்க்யூ. நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். நிறைய விஷயங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். கடைசி ஆர்டர்ல சப்போர்ட் லெவல்ல அந்த ஹேமர் வந்தது இல்ல? ஆமா. ஆனா ஏன் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய ஹேமர் மாட்ட மாட்டீங்க? இது விட்டு இல்லம்மா, இது என்ட்ரி எடுத்தாச்சுமா. இந்த ஹேமர் தான் கீழே வலிக்கிட்ட நிற்கிதுல்ல. எந்த ஹேமரை கேட்குறீங்க? இந்த ஹேமரை கேட்குறீங்களா இல்லை இந்த ஹேமரை கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் இருக்குல்ல சப்போர்ட் லெவல்ல ஹேமர் வந்தாவே நம்ம போட்டுருவோம். கரெக்டா? இதா? இல்ல, ரைட் சைடு. இதுவா? ரைட் சைடு. ஆமா அது கேக்குறாங்க. இது எப்படி? இதுதான் கீழே வலிக்கிட்டே இருக்க. கீழே லெவல் இருக்கறனால சப்போர்ட் என்ன ஆக்ட் ஆகும்? ரெசிஸ்டன்ஸ். சோ அதனால நம்ம எப்படி இந்த இடத்துல என்ட்ரி போவோம்?
ஓ இதுக்கு அடுத்தது. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஒரு சப்போர்ட் லெவலாக பேஸ் பண்ணதுனால என்ட்ரி போயிருக்க முடியும். புரியுதுங்களா? நசீர்ஜி இன்னொன்று அந்த இன்வெர்டட் ஹேமர் 2 எண்ணெய் வந்து சப்போர்ட் லைன்ல இருக்கிறதுனால நம்ம செல் போடணும் அப்படிங்கிறீங்க இல்லைங்களா? இந்த இடத்துல பை போட்டதுக்கு பதிலாக. இல்லைம்மா, நான் செல்லுக்கே நான் இங்கே யாரையும் சொல்லலை. சப்போஸ் இல்ல. மார்க்கெட்டோட வேலட்டைல் வந்து கம்மியாயிடுச்சு, பையஸ் ஹெவியாக இல்லை, பையஸ் இங்கே ஜாஸ்தி இல்லை, இன்வெர்டட் ஹேமர் கொடுக்குறேன், இந்த இடத்துல என்ட்ரிலேருந்து வெளியே வர்றது சேஃப்னு சொன்னேன். ஓகே. இப்போ இதே இது டபுள் இது மேலே வந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸ்ல வந்ததுன்னா புரியல. இப்போ இது வந்து சப்போர்ட் லைன்ல தானே வந்திருக்கு. இங்கே இன்வெர்டட் ஹேமர் எங்கே சப்போர்ட் லைனில் வந்திருக்கு? அதுக்கு முன்னாடி இந்த ஹேமர் கிட்ட இருக்கிறதுனால நான் கேட்டேன். நான் சொல்லலை, இந்த ஹேமர் வந்து சப்போர்ட்லேயும் வரல, ரெசிஸ்டன்ஸ்லேயும் வரல, மிடில் லெவலில் வருது. அப்போ இது என்ன காமிக்குதுன்னா வேல்யூம்ஸ் கம்மியாக இருக்குங்கிறது தான் டினோட் பண்ணுது. சரி. பையர்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்கங்கிற இந்த இடத்துல என்ன பண்ணுது? அது காட்டுது. அப்போ வெளியே வருது சேஃப் என்ட்ரின்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. இது ரெசிஸ்டன்ஸும் இல்லை, சப்போர்ட்டுமே இல்லை. ஓகேங்களா? ஓகே. சூப்பர் முருகேசன். ஓகே ஓகே, தேங்க்ஸ்.